ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறது திருவள்ளூர் மாவட்டத்தில் நடைபெற்ற காமன் குவார்ட்டர்லி எக்ஸாமினேஷன் 2023ல் 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய கொஸ்டின் பேப்பரோடைய ஆன்சர் கீ தான் கம்ப்ளீட் எக்ஸ்பிளனேஷனோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ இதுதான் நமக்குள்ள கொஸ்டின். One mark question, part 1, answer all the questions. இந்த 15 questions கொடுத்துருக்குறாங்க. 15 questionக்கு ஆன்சர் இங்கே நம்ம கொடுத்துருக்குறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு சி, செகண்டுக்கு சி, தேர்டுக்கு ஏ, ஃபோர்த்துக்கு பி, ஃபிஃப்த்துக்கு ஏ, சிக்ஸ்த்துக்கு டி, செவன்த்துக்கு ஏ, எயித்துக்கு பி, நைன்த்துக்கு ஏ, டென்த்துக்கு சி, 11த்துக்கு பி, 12த்துக்கு ஏ, 13த்துக்கு சி, 14த்துக்கு ஏ, 15த்துக்கு டி. இப்போ நீங்கள் ஆன்சர் எழுதும்போது ஆப்ஷன் வித் ஆன்சரோட எழுதணும். ஆப்ஷன் மட்டும் எழுதக்கூடாது, ஆப்ஷன் எழுதி ஆன்சரும் எழுதணும். நெக்ஸ்ட் பார்ட் 2, ஆன்சர் எனி 6 கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 24 இஸ் கம்பல்சரி. ஒவ்வொரு கொஸ்டினுக்கு 2 மார்க்ஸ், டோட்டலாக 12 மார்க்ஸ் வந்துடும். கொஸ்டின் நம்பர் 16, ரைட் ஷார்ட் நோட் ஆன் ஆட்டோ ரிடக்ஷன். ஆட்டோ ரிடக்ஷன் என்ன கேட்குறாங்க, ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. சிம்பிள் ரோஸ்டிங் ஆஃப் some of the ore gives crude metal. In such a case, the use of reducing agent is not necessary. இப்போ சிம்பிளாக ரோஸ்ட் பண்ணும்போது ஒரு சில ஓர் வந்து மெட்டலாக வந்து என்னாகும், ரெடியூஸ் ஆகிடும். அதுக்கு எந்த ரெடியூசிங் ஏஜென்ட் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், மெர்க்குரி இஸ் அப்டைன்டு பை ரோஸ்டிங் ஆஃப் இட்ஸ் ஓர் சின்னாபார். இந்த HGS-ஐ ஆக்சிஜனோட வச்சு ரோஸ்ட் பண்ணும்போது எந்த ரெடியூசிங் ஏஜென்ட்டும் இல்லாமல் மெர்க்குரியாக ரெடியூஸ் ஆகிடும். இப்போ இது கம்ப்ளீட்டாக எழுதும்போது 2 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட்டு 17th கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை போண்ட் ஆலம். இப்போ ஆலத்தை என்ன பண்ணுறோம் அப்படி கேட்டால் ஹீட் பண்ணுறோம். ஹீட் பண்ணும்போது 475 கெல்வினில் இட் லாசஸ் வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன். அப்புறம் என்ன ஆகும்னா ஸ்வெல் அப் ஆகும். இந்த ஸ்வாலன் மாஸுக்கு பேர் தான் போண்ட் ஆலம் அப்படின்னு சொல்லுவோம். வென் பொட்டாஷ் ஆலம் இஸ் ஹீட்டட் அட் 475 கெல்வின், இட் லாசஸ் வாட்டர் ஆஃப் ஹைட்ரேஷன் and swells up. The swollen mass is known as burnt alum. 2 marks கிடைக்கும். Next 18th question, prove that sulfuric acid is a dibasic. Sulfuric acid dibasic அப்படிங்கிறது ப்ரூவ் பண்ணணும். இப்போ அசிடிக் கேரக்டர் ஆஃப் சல்ஃபூரிக் ஆசிட் பார்க்கும்போது இதுக்கு டைபேசிக் கேரக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் ஈஸிலி ரீப்ளேசபிள் ஹைட்ரஜன் ஆட்டம் எத்தனை இருக்கும், 2 இருக்கும். அப்போ எத்தனை சால்ட் ஃபார்ம் பண்ணணும் அப்படி கேட்டால் இது பேஸோட ரியாக்ட் ஆகி 2 டைப் ஆஃப் சால்ட்டை ஃபார்ம் பண்ணும். But it is a strong dibasic, hence it forms a 2 type of salt, namely sulfates and bisulfate. For example, sulfuric acid sodium hydroxide react ஆகி sodium bisulfate ஃபார்ம் பண்ணலாம். அதே sulfuric acid excess of sodium hydroxide react ஆகி sodium sulfate ஃபார்ம் பண்ணலாம். இப்போ இங்கே ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகுது, இங்கே 2 ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் ஆகுது. இப்போ sulfuric acid is a dibasic. இப்போ இதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இந்த ஈக்குவேஷன் கொடுத்தீங்கன்னா 2 மார்க்ஸ். Next 19th question, transition metals show alloy formation. Why? Alloy formation reason, they have similar atomic size and one metal can easily replaced by another metal atom from its crystal lattice to form alloy. Size வந்து similar size-ஆ இருக்கிறதுனால ஒரு கிறிஸ்டல் லாக்டிஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆட்டத்தோடைய பிளேஸை இன்னொரு ஆட்டம் ஈஸியாக என்ன பண்ணும், ரீப்ளேஸ் பண்ணும். அதனால அல்லாய்ஸ் ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிள் என்ன எடுத்துக்கலாம், ஃபெரஸ் அல்லாய், கோல்டு காப்பர் அல்லாய்ஸ், இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் அல்லாய் ஃபார்மேஷன். இதை எழுதுனாவே 2 மார்க்ஸ் வந்துடும். 20th கொஸ்டின், வாட் இஸ் மீன் பை டேர்ம் கோஆர்டினேஷன் நம்பர். வாட் இஸ் த கோஆர்டினேஷன் நம்பர் ஆஃப் ஆட்டம் இன் எ பிசிசி ஸ்ட்ரக்சர். ஃபர்ஸ்ட் கோஆர்டினேஷன் நம்பர்னா என்னன்னு சொல்கிறோம், the neighboring atom surrounded by each atom is called coordination number. இப்போ அடுத்து இதுக்கு 1 மார்க் வந்து அடுத்து பிசிசி ஸ்ட்ரக்சரோடைய கோஆர்டினேஷன் நம்பர் என்னன்னு கேட்குறாங்க. பாடி சென்டர் கியூபிக் சிஸ்டத்தில் ஒவ்வொரு ஆட்டமும் சரௌண்டட் பை 8 நியரஸ்ட் நெய்பர் அண்ட் கோஆர்டினேஷன் நம்பர் என்னவாக இருக்கணும், 8ஆக இருக்கும். இதுக்கு 1 மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் டிஃபைன் சாலிபிலிட்டி ப்ராடக்ட். 8th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. The product of molar concentration of constituent ions
each raised to power of its stoichiometric coefficient in a balanced equilibrium equation. இது எழுதுனா 2 marks வந்துரும். Next 22nd, write a saponification reaction. லெசன் நம்பர் 11லேருந்து கேட்டிருக்காங்க சப்பானிஃபிகேஷன் ரியாக்ஷன். சப்பானிஃபிகேஷன் ரியாக்ஷனுக்கு இந்த கம்ப்ளீட் ரியாக்ஷன் எழுதுனாவே 2 marks வந்துடும். நெக்ஸ்ட் 23rd, நோட் ஆன் யூரோட்ரோபின். ஃப்ரம் யூனிட் 12லேருந்து கேட்டிருக்காங்க ஃபார்மால்டிகைட் ரியாக்ட் வித் அமோனியா டு ஃபார்ம் ஹெக்ஸாமெத்திலின் டெட்ராமின். இந்த ஹெக்ஸாமெத்திலின் டெட்ராமினுக்கு தான் என்ன சொல்லுவாங்க அப்படி கேட்டால் யூரோட்ரோபின் அப்படின்னு சொல்லுவோம், which is also known as யூரோட்ரோபின். Now what is யூரோட்ரோபின்? Eurotropin is a hexamethylene tetramine. It can be formed by formaldehyde react with ammonia. அப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதணும். இப்போ இதுக்கு ஒரு மார்க், இதுக்கு ஒரு மார்க், டோட்டலாக 2 marks வந்துடும். நெக்ஸ்ட் 24. So that compulsory question. In case of first order reaction, the time required for 99.9% completion is nearly 10 times the time required for half completion of reactions. அதாவது T 99.9%, that is equal to 10 into T 50% அப்படிங்கிறத என்ன சொல்கிறாங்க அப்படி கேட்டால் ஷோ பண்ண சொல்கிறாங்க. இது கம்பல்சரி கொஸ்டின்ஸ். இது ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனில் ஏ நாட் ஏ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏ நாட் அப்படிங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன். இங்கே பர்சன்டேஜ் கொடுக்கல, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் 100 எடுத்துக்கிறோம். வென் ஃபஸ்ட்டு எவ்வளவு 99.9% கம்ப்ளீட்டட். அப்போ டீங்கிறது 99.9% கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா 100ல் 99.9 போயிடுச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும்? 1 இருக்கும். அதான் ஏ. ரிமைனிங் கான்சன்ட்ரேஷன் அட் டைம் டி இஸ் ஈக்குவல் டு 99.9. ஓகேவா? அப்போ இது ஏ வந்துடுது. அப்போ ஏ நாட்டு ஏயும் கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது லாக் 100,000 வரும். லாக் 1000க்கு லாக் எடுத்தோம்னா 3. இப்போ இதோட மல்டிப்ளை பண்ணால் T99 is equal to 6.909 by K. இப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்? 10 into 0.69 divided by K எழுதலாம். 0.69 divided by K is equal to T half. இப்போ T99.9% that is equal to 10 into D half. Proof பண்ணியாச்சு. இதுக்கு 2 marks வந்துடும். Next part 3rd. Answer any 6 question. Question number 33 is compulsory. Each question carries 3 marks, totally 18 marks. First question. That means 25th question. Give the limitations of Elegum diagram. First lesson ல இருந்து கேக்குறாங்க Elegum diagram உடைய limitations. இப்போ ரெண்டு லிமிடேஷன் இருக்கு. ரெண்டு லிமிடேஷன் எழுதுனா ஒவ்வொரு லிமிடேஷனுக்கும் 1.5 mark, டோட்டலா 3 marks வந்துடும். It gives information about thermodynamic feasibility of reaction. It does not tell anything about the rate of reaction. Moreover, it does not give any idea about possibility of other reaction that might be taking place. Second one, the interpretation of delta G is based on the assumption that our reactants are in equilibrium with the product which is not always true. This is 1.5 mark. Total 3 marks on. Next 26, write a note on Fischer-Tropsch synthesis. The second lesson ல கேட்டிருக்காங்க. இப்போ இந்த எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷன் எழுதணும். இந்த கம்ப்ளீட் ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதுனா கூட யூ வில் கெட் 3 marks. நெக்ஸ்ட் 27 கொஸ்டின். கிவ் த பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் ஃபார் த ரியாக்ஷன் பிட்வீன் குளோரின் வித் கோல்டு சோடியம் ஹைட்ராக்சைடு அண்ட் ஹாட் சோடியம் ஹைட்ராக்சைடு. கோல்டு சோடியம் ஹைட்ராக்சைடு ஹாட் சோடியம் ஹைட்ராக்சைடோட ரியாக்ஷன் கேட்குறாங்க. இது 3rd லெசன்லேருந்து வந்திருக்கு. கோல்டு சோடியம் ஹைட்ராக்சைடோட இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட் ரியாக்ஷன் எழுதுனா 1.5 mark. அதே மாதிரி ஹாட் சோடியம் ஹைட்ராக்சைடு இந்த ரியாக்ஷன் கம்ப்ளீட்டாக எழுதுனா யூ வில் கெட் 1.5 mark. டோட்டலாக 3 marks வந்துடும். நெக்ஸ்ட் 28th கொஸ்டின். எக்ஸ்பிளைன் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்னா என்னன்னு கேட்குறாங்க. மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அரைசஸ் டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் மோர் நம்பர் ஆஃப் மெட்டல் அயான் ஆஸ் கம்பேர்ட் டு ஆனையான். ஆனையானை கம்பேர் பண்ணும்போது மெட்டல் அயான்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டிஃபெக்ட்டுக்கு பேர் மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைட், பொட்டாசியம் குளோரைட் எடுத்துக்கலாம். மெட்டல் எக்ஸஸ் டிஃபெக்ட்னா என்னன்னு சொன்னால் 2 marks, எக்ஸாம்பிளுக்கு 1 mark, டோட்டலாக 3 marks வந்துடும். நெக்ஸ்ட் 29th கொஸ்டின். டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் ரேட் அண்ட் ரேட் கான்ஸ்டன்ட். ரேட்டுக்கும் ரேட் கான்ஸ்டன்ட்டுக்கு இடையில இருக்கக்கூடிய டிஃபரன்ஷியேட். ரேட் அப்படிங்கிறது இட் இஸ் ரெப்ரசன்ட் த ஸ்பீட் அட் விச் த ரியாக்டன்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு ப்ராடக்ட் அட் எனி இன்ஸ்டன்ட். ரேட் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இட் இஸ் எ ப்ரொபோர்ஷனாலிட்டி கான்ஸ்டன்ட். இதுக்கு 1 mark.
At the rate, it is measured as the decrease in concentration of reactant or increase in concentration of product. Rate constant, it is equal to rate of reaction when concentration of each of the reactant is unity. இதுக்கு ஒரு மார்க் வந்துடும். அடுத்த ரேட் சொல்லும்போது it depends on initial concentration of reactant. Rate constant, it does not depends upon initial concentration of reactant. இதுக்கு ஒரு மார்க், டோட்டலா 3 மார்க்ஸ் வந்துடும். Next, 30th question. Explain common ion effect with example. Common ion effect na enna adoda example oda explain panna solranga. When a salt of weak acid is added to the acid itself, the dissociation of weak acid is suppressed further. அதாவது weak acid ஓட அந்த weak acid ஓட salt add பண்ணும்போது அந்த weak acid ஓட dissociation என்ன ஆயிடும்னா further suppress ஆயிடும். இது பேர் தான் common ion அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்க்குறோன்னா, அடிஷன் ஆஃப் சோடியம் அசிட்டேட் டு த அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட்டோட வீக் ஆசிட்டில் சோடியம் அசிட்டேட் அப்படிங்கிற சால்ட் ஆட் பண்ணுறோம். திஸ் லீட்ஸ் டு சப்ரஷன் இன் த டிசோசியேஷன் ஆஃப் அசிட்டிக் ஆசிட். அசிட்டிக் ஆசிட்டோடைய டிசோசியேஷன் சப்ரஸ் ஆகுது. காரணம் என்னென்னா CH3CO- வந்து காமன் அயான் இருக்கிறதுனால. இப்போ காமன் அயான் எஃபெக்ட் என்னன்னு சொன்னால் 2 மார்க்ஸ், எக்ஸாம்பிள் எழுதுனா 1 மார்க். அதில் மெயினாக வந்து இதை எழுதிட்டு இதில் எது காமன் அயான்னு மென்ஷன் பண்ணணும். The CH3CO- is the common ion. 31st question. Write Riemann-Diamond reaction. On treating phenol with chloroform and sodium hydroxide, a CHO group introduced at ortho position. இப்போ இதுக்கு இது ortho position, ortho position என்ன ஆகும், CHO group வந்துடும். இந்த complete reaction எழுதுனாவே you will get 3 marks. 32nd. Note on Clemmensen reduction. Reduction of aldehyde and ketone. 12th lesson ரெண்டு இருக்கு. Reduction of aldehyde and ketone to hydrocarbon. Reduction of aldehyde and ketone to alcohol. இப்போ இதில் வந்து reduction of aldehyde and ketone to hydrocarbon. அதில் ரெண்டு இருக்கு, Clemmensen and Wolff-Kishner. இதில் கேட்குறது Clemmensen மட்டும் கேட்டிருக்காங்க. Aldehyde and ketone when heated with zinc amalgam and concentrated hydrochloric acid gives hydrocarbon. இப்போ இந்த complete reaction எழுதுனாவே you will get 3 marks. இல்லை இந்த எக்ஸ்பிளனேஷன் மட்டும் எழுதுனா 1 மார்க் கிடைக்கும். 33 கொஸ்டின், கம்பல்சரி கொஸ்டின். எக்ஸ்பிளைன் ஒய் அட்டாமிக் ரேடியஸ் ஆஃப் ஜிங்க் is greater than copper. At the end of the series, d orbital of zinc contain 10 electrons, in which repulsive interaction between the electron is more than effective nuclear charge. Hence, orbital slightly expand ஆகும். எக்ஸ்பாண்ட் ஆகிறதுனால atomic radius slightly increases. அதனால காப்பருக்கு வந்து அட்டாமிக் ரேடியஸ் கம்மியாக இருக்கும், ஜிங்குக்கு அட்டாமிக் ரேடியஸ் அதிகமாக இருக்குது. ஆக்சுவலாக ஆஸ் யூ மூவ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அலாங் த பீரியட் அட்டாமிக் ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகணும். அதாவது ஜிங்குக்கு கம்மியாக இருக்கணும், காப்பருக்கு வந்து கிரேட்டராக இருக்கணும். ஜிங்கில் வந்து 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால இங்கே ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் என்ன ஆயிடுது அப்படி கேட்டினா, ரிப்பல்சிவ் ஃபோர்ஸ் வந்து எஃபெக்டிவ் நியூக்ளியர் சார்ஜை விட அதிகமாக இருக்கிறதுனால இந்த ஆர்பிட்டால் ஸ்லைட்லி எக்ஸ்பேண்ட் அண்ட் அட்டாமிக் ரேடியஸ் ஸ்லைட்லி இன்க்ரீசஸ். நெக்ஸ்ட் பார்ட் 4th. Answer all the questions. 5 questions இருக்கு. Each question carries 5 marks. Totally 25 marks வந்துரும். 34ல A, either or type. A வந்து 5 marks கேட்டிருக்காங்க. Explain zone refining process. Zone refining processல first this method is based on the principle of fractional crystallization. இந்த fractional crystallization word வந்தாவே ஒரு மார்க் வந்துரும். அதுக்கப்புறம் அந்த பிரின்சிபல் சொல்றாங்க, when impure metal is melted and allowed to solidify, the impurities will prefer to be in the molten region. That is, impurities are more soluble in the melt than in solid state. இந்த பிரின்சிபல் எழுதுனா ஒரு மார்க் வந்துடும். அதுக்கப்புறம் அந்த மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். the impure metal taken in the form of ராடா எடுத்துக்கிறோம். அந்த ராடை வந்து ஹீட் பண்ணுறோம் வித் ஹீட்டர். அந்த மெட்டல் என்ன ஆகுது, மெல்ட் ஆகுது. The heater is slowly moved from one end to another end. அந்த ராடை ஹீட்டரை என்ன பண்ணுறோம், ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு மூவ் பண்ணிகிட்டே போகிறோம். இந்த இம்ப்யூரிட்டிஸ் வந்து டிசால்வ் ஆகிடும் மோல்டன் ஜோனில். ஏன்னா அங்கே அதான் சொல்லியிருக்கிறோம், the impurities will prefer to be in the molten region. when the heater மூவ் ஆகும்போது the molten zone also மூவ் ஆகும். அப்போ impurities மூவ் ஆகிட்டே வரும். அப்போ ஒரு எண்டில் பியூர் மெட்டல் இருக்கும், ஒரு எண்டில் என்ன ஆகும், impurities போயிடும். இந்த ப்ராசஸ் ரிப்பீட் again and again to get pure metal. The process carried out in inert gas atmosphere to prevent the oxidation of metal. Metal oxidize ஆகிறத என்ன பண்ணுறோம்,
ப்ரிவென்ட் பண்ணுறோம். ஏன்னா ஹீட் பண்ணும்போது ஆக்சிடேஷன் டேக்ஸ் பிளேஸ் ஆகலாம். எக்ஸாம்பிள் ஜெர்மானியம், சிலிக்கான் அண்டு கேலியம். இப்போ ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் மென்ஷன் பண்ணால் 1 மார்க், இந்த பிரின்சிபல் சொன்னால் 1 மார்க். இப்போ இதில் எக்ஸ்பிளனேஷனுக்கு 2 மார்க்ஸ், அப்புறம் லாஸ்ட்டில் எக்ஸாம்பிளுக்கு 1 மார்க், டோட்டலாக 5 மார்க்ஸ் வந்துடுது. Next one 34ல B R question, explain the type of silicates and give example for each. இதில் டோட்டலாக 6 silicates இருக்கு. ஒவ்வொரு சிலிகேட்டையும் எக்ஸாம்பிள் கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் சிலிகேட் ஆர்த்தோ சிலிகேட், செகண்ட் ஒன் பைரோ சிலிகேட், தேர்ட் ஒன் சைக்ளிக் சிலிகேட், ஃபோர்த் ஒன் அயனோ சிலிகேட்ஸ். இதில் மொத்தம் 2 டைப்ஸ் இருக்கு, செயின் சிலிகேட், டபுள் செயின் சிலிகேட்ஸ். அப்புறம் ஃபிஃப்த் ஒன் ஷீட் ஆர் பைலோ சிலிகேட்ஸ். சிக்ஸ்த் ஒன் 3 dimensional silicates ஆர் டெக்டோ சிலிகேட்ஸ். இல்லை ஃபர்ஸ்ட்டுக்கும் லாஸ்ட்டுக்கு ஆஃப் மார்க், ரிமைனிங் உள்ளதுக்கு 1 மார்க், டோட்டலாக 5 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் 35ல A ல 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கிவ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அமோனியா. இப்போ அமோனியோட ஸ்ட்ரக்சர் வித் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானோட போட்டோம்னா நமக்கு 2 மார்க்ஸ் வந்துடும். செகண்ட் கிவ் த ப்ரிப்பரேஷன் ஆஃப் பாஸ்பின் யூசிங் காஸ்டிக் சோடா. நிறைய ப்ரிப்பரேஷன் இருக்கு, அதில் காஸ்டிக் சோடாவை யூஸ் பண்ணி பாஸ்பின் எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எழுதுகிறோம். பாஸ்பின் இஸ் ப்ரிப்பேர்டு பை ஆக்ஷன் ஆஃப் சோடியம் ஹைட்ராக்சைடு வித் ஒயிட் பாஸ்பரஸ் in an inert atmosphere, carbon dioxide and hydrogen. Now பாஸ்பரஸை வந்து சோடியம் ஹைட்ராக்சைடோட வச்சு ரியாக்ட் பண்ணும்போது சோடியம் ஹைப்போபாஸ்பைட் ஃபார்ம் பண்ணி பாஸ்பினை லிபரேட் பண்ணும். பாஸ்பின் இஸ் ஃப்ரீடு ஃப்ரம் பாஸ்பின் டைஹைட்ரைட் by passing through the freezing mixture. The dihydrate contains while paspin does not. இப்போ இதை எழுதும்போது you will get 3 marks. இப்போ complete reaction எழுதுனாவே you will get 3 marks. Balanced equation எழுதணும். Next 35ல B, இதுலையும் 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. How potassium dichromate is prepared from its ore, from its chromite ore கேட்குறாங்க. இல்லை 3 ஈக்குவேஷன் இருக்கு. ஃபஸ்ட்டு வந்து குரோமைட் ஓரை சோடியம் குரோமேட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம், அதுக்கு 1 மார்க் வந்துடும். செகண்ட் ரியாக்ஷன் வந்து சோடியம் குரோமேட்டை வந்து சோடியம் டைக்ரோமேட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம், அதுக்கு 1 மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் ரியாக்ஷனில் வந்து சோடியம் டைக்ரோமேட்டை பொட்டாசியம் டைக்ரோமேட்டை ரியாக்ட் பண்ணுறோம், அதுக்கு 1 மார்க், டோட்டலாக 3 மார்க்ஸ் வந்துடும். இப்போ 3 ஈக்குவேஷன் எழுதினாவே போதுமானது. ஒவ்வொரு ஈக்குவேஷன் கம்ப்ளீட் பேலன்ஸ்டு ஈக்குவேஷன் எழுதணும். நெக்ஸ்ட் ஒன் வாட் இஸ் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன், இதுக்கு 2 மார்க்ஸ். As we move across 4f series, the atomic and ionic radii of lanthanides show gradual decreases with increase in atomic number. Atomic number increase ஆக atomic and ionic radii of lanthanides என்ன ஆகிட்டே வருது, கிராஜுவலாக டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. எந்த சீரியஸில், 4f சீரியஸில். அதுக்கு தான் என்ன சொல்லுவோம் அப்படி கேட்டால் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன் சொல்லுவோம். திஸ் டிக்ரீஸ் இன் அயானிக் சைஸ் இஸ் கால்ட் லாந்தனைட் கான்ட்ராக்ஷன். இதுக்கு 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 36ல 2 கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டிஃபரன்ஷியேட் கிறிஸ்டலின் அண்ட் அமார்ஃபஸ் சாலிட்ஸ், இது 3 மார்க்ஸ். டோட்டலாக 7 டிஃபரன்ஷியேட் இருக்கு. இந்த 7 டிஃபரன்ஷியேட்டில் ஏதாவது 3 டிஃபரன்ஷியேட் எழுதுனாவே போதுமானது. ஒவ்வொரு டிஃபரன்ஷியேட்டுக்கும் 1 மார்க், டோட்டலாக 3 மார்க்ஸ் வந்துடும். ஓகேவா, நம்ம இங்கே 7 கொடுத்துருக்குறோம், யூ கேன் ரைட் 3 ஒன்லி. செகண்ட் ஒன் கொஸ்டின் ரைட் அண்ட் எக்ஸ்பிளைன் பிராக்ஸ் ஈக்குவேஷன். பிராக் ஈக்குவேஷன் எழுதிட்டு அதில் டேர்ம்ஸை எக்ஸ்பிளைன் பண்ண சொல்கிறாங்க. பிராக் ஈக்குவேஷன் n lambda is equal to 2d sin theta, இதுக்கு 1 மார்க் வந்துடும். அதே மாதிரி இதில் என்னன்னா என்ன, ஆர்டர் ஆஃப் டைஃப்ராக்ஷன், லாம்டானா என்ன, வேவ் லென்த் ஆஃப் எக்ஸ்ரே, டி அப்படிங்கிறது இன்டர் பிளானர் டிஸ்டன்சஸ், தீட்டா அப்படிங்கிறது ஆங்கிள் ஆஃப் டைஃப்ராக்ஷன். அதாவது இது 2க்கு 1/2 மார்க், இது 2க்கு 1/2 மார்க், டோட்டலாக 1 மார்க்கு, டோட்டலாக 2 மார்க்ஸ் வந்துடும். ஏன்னா அதுக்கு 3 மார்க்ஸ், இதுக்கு 2 மார்க்ஸ். நெக்ஸ்ட் 36 derive an integrated rate law for a zero order reaction. A gives product. Zero order reactionக்கு integrated rate law derive பண்ண சொல்றாங்க. இதுக்கு ஆக்சுவலாக 3 மார்க்ஸ் கொஸ்டின் தான் இது. A reaction in which rate is independent of concentration of reactant over wide a range of concentrations is called zero order reaction. இப்போ A gives productல வந்து the rate is equal to K into A with power 0 எழுதிட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பான்ஷன் டிஃபரன்ஷியேட் ஃபார்ம் கொண்டு வந்து -dA that is equal to K into T எழுதுனா 1 மார்க் வந்துடும். ஏன்னா இந்த இடத்துல கான்சன்ட்ரேஷனுக்குள்ள என்ன ஒரு 0, எனிதிங் பவர் 0 is equal to 1.
integrated above equation between the limit a naught at 0 time and a at some later time. Differentiate பண்ணும்போது இது வந்துடுது. அப்போ k is equal to a naught minus a by t. இப்போ இதை மென்ஷன் பண்ணும்போது half mark வருது. இப்போ இந்த டேர்ம்ஸுக்கு 1 மார்க்கு, அடுத்த லாஸ்ட்டில் இதுக்கு half மார்க்கு, டோட்டலாக 3 மார்க்ஸ் வந்துடும். அதில் செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் சூடோ ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் வித் an எக்ஸாம்பிள். Second order reaction can be altered to first order reaction by taking one of the reactant in large excess. Such reaction is called as a pseudo first order reaction. இதுக்கு 1 mark. Example, the acid hydrolysis of ester எழுதுனா 1 mark, டோட்டலாக 2 marks வந்துடும். இப்போ இதில் வந்து என்ன பண்ணுவோம், செகண்ட் ஆர்டர் ரியாக்ஷன் கேன் பி ஆல்டர்ட் டு ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன் எழுதி முடிச்சிருவோம். அப்படி எழுதக்கூடாது. அதில் என்ன பண்ணுவோம், பை டேக்கிங் ஒன் ஆஃப் த ரியாக்டன் இன் லார்ஜ் எக்ஸஸ்ன்னு எழுதணும். கம்பல்சரி அதை எழுதலைன்னா மார்க் கிடைக்காது. நெக்ஸ்ட் 37, derive an expression for Oswald dilution law. 8th லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. இதுக்கு 5 marks questions. இல்லை it relate dissociation constant of weak acid with the degree of dissociation and concentration. இதை மென்ஷன் பண்ண half mark. அதில் degree of dissociation ஆல்ஃபான்னா என்னன்னு சொன்னால் half mark. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் எழுதுகிறோம், ஈக்குவேஷனுக்கு half mark வருது. இந்த ஈக்குவேஷனில் வந்து dissociation constant எழுதுகிறோம், அதுக்கு 1 mark வந்துடும். தென் இல்லை மோலார் கான்சன்ட்ரேஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு 1 மார்க். அந்த வேல்யூஸை கொண்டாந்து இங்கே கேல சப்ஸ்டியூட் பண்ணி கே இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர்டு சி 1 மைனஸ் ஆல்ஃபா கண்டுபிடிச்சோம்னா இது ரெண்டுக்கும் half மார்க் 1 மார்க். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் இந்த கே இஸ் ஈக்குவல் டு ஆல்ஃபா ஸ்கொயர்டு சி கண்டுபிடிச்சி ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் கேஏ பை சி அதை மென்ஷன் பண்ணால் half மார்க். டோட்டலாக 5 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் 37ல் பி 2 questions இருக்கு. ரைட் த டெஸ்ட் டு டிஃபரன்ஷியேட் ஆல்கஹால் அண்ட் ஃபினால். இதில் 3 டெஸ்ட் இருக்கு. ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மார்க், டோட்டலாக 3 மார்க்ஸ். ஃபினால் react with the benzene diazonium chloride to form a red orange dye but ethanol has no reaction with it. அதாவது பென்சன் டயாசோனியம் குளோரைடோட ரியாக்ட் பண்ணும்போது என்ன பண்ணும், ரெட் ஆரஞ்சு டை ஃபார்ம் பண்ணும், பட் எத்தனால் வந்து ஃபார்ம் பண்ணாது. மீனால் வந்து நியூட்ரல் ஃபெரிக் குளோரைடோட பர்பிள் கலரை கொடுக்கும், பட் ஆல்கா டஸ் நாட் கிவ் சச் கலரேஷன் வித் ஃபெரிக் குளோரைட். அதே மாதிரி ஃபினால் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் ஆகி சோடியம் ஃபினாக்சைடை ஃபார்ம் பண்ணும். எத்தில் ஆல்கஹால் டஸ் நாட் ரியாக்ட் வித் சோடியம் ஹைட்ராக்சைடு. 3 டிஃபரன்ஷியேட்டுக்கும் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு மார்க், டோட்டலாக 3 மார்க்ஸ். த செகண்ட் கொஸ்டின், ஹவ் இஸ் அனிசோல் ரியாக்ட் வித் 1 mole ஆஃப் ஹைட்ரஜன் ஹைட்ரைடு. இதில் 2 கொஸ்டின் இருக்குது. 1 mole இருக்குது, எக்ஸஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஹைட்ரைடு இருக்குது. அவங்க கேட்டிருக்கிறது 1 mole. இப்போ இந்த கம்ப்ளீட் ரியாக்ஷன்ஸ் எழுதும்போது யூ வில் கெட் 2 மார்க்ஸ், டோட்டலாக 5 மார்க்ஸ் வந்துடும். நெக்ஸ்ட் 38 அதில் 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் ஹாலோ ஃபார்ம் ரியாக்ஷன். இதுக்கு 2 மார்க்ஸ். இந்த HVZ ரியாக்ஷன் ஒன்று கேட்டிருக்காங்க, அதுக்கு 3 மார்க்ஸ். இந்த ஹாலோ ஃபார்ம் ரியாக்ஷன் பார்க்கும்போது அஸ்டால்டிகைட் அண்ட் மெத்தில் கீட்டோன் கண்டெய்னிங் CH3CO group when treated with halogen and alkali gives corresponding halo form. அப்போ ஹாலோ ஃபார்முக்கு கண்டிஷன் என்னென்னா அப்படி கேட்டிங்கன்னா, the compound contains CH3CO group. CH3CO group இருந்தால் மட்டும்தான் என்ன வரும், ஹாலோ ஃபார்ம் ரியாக்ஷனுக்கு வரும். இப்போ அதில் இந்த கம்ப்ளீட் ரியாக்ஷன் எழுதுகிறோம். ஃபஸ்ட்டு CH3CO CH3 குளோரினோட ரியாக்ட் பண்ணுறோம். இந்த 3 ஹைட்ரஜனும் போயிட்டு 3 குளோரின் வந்து ஆட் ஆகும். அப்புறம் சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது இந்த பாண்டு பிரேக் ஆகி இங்கே ஹைட்ரஜன் வந்து ஆட் ஆகும். CHCl3 ONA வந்து இங்கே ஆட் ஆகும். இப்போ CH3CO ONA வந்துடும். இப்போ கம்ப்ளீட் ரியாக்ஷன் எழுதினாவே 2 மார்க்ஸ் வந்துடும். அடுத்து செகண்ட், ரைட் HVZ ரியாக்ஷன். HVZ ரியாக்ஷனுக்கு இந்த கம்ப்ளீட் ரியாக்ஷன் எழுதினாலே 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் வந்துடும். அதாவது அசிட்டிக் ஆசிட் ரியாக்ட் வித் குளோரின் இன் த பிரசன்ஸ் ஆஃப் ரெட் பாஸ்பரஸ் அண்ட் வாட்டர். இப்போ இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஹைட்ரஜன் போயிட்டு ஒரு குளோரின் வந்து ஆட் ஆகும். இப்போ மோனோக்ளோரோ அசிட்டிக் ஆசிட் ஃபார்ம் பண்ணும். நெக்ஸ்ட் 38 கொஸ்டின், ரைட் த மெக்கானிசம் ஆஃப் ஆல்டால் கண்டென்சேஷன். இந்த ஆல்டால் கண்டென்சேஷன் இருக்குல்ல, மொத்தம் 3 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஒவ்வொரு ஸ்டெப்பும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு 1.5 மார்க்கு, செகண்ட் ஸ்டெப்புக்கு 2 மார்க்ஸ், தேர்ட் ஸ்டெப்புக்கு 1.5 மார்க். ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணுது, the carbanion is formed as the alpha hydrogen atom is removed as a proton by base. ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு நீங்கள் ரியாக்ஷன் எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சோடியம் ஹைட்ராக்சைடு ரியாக்ட் பண்ணும்போது அந்த சோடியம் ஹைட்ராக்சைடு இருக்க OH மைனஸ் அயன் என்ன பண்ணும் அப்படி கேட்டால் இங்கே இருக்கக்கூடிய புரோட்டான் எடுத்துக்கிட்டு வாட்டராக போயிடும். இப்போ கார்போ ஆனையான் ஃபார்ம் பண்ணும்.
இந்த கார்போ அயன் என்ன பண்ணும் அப்படி கேட்டால் அட்டாக் த கார்பனைல் கார்பன் ஆஃப் அனதர் அன்அயனைஸ்டு ஆல்டிகைட் டு ஃபார்ம் ஆல்காக்சைடு அயன். இன்னொரு அன்அயனைஸ்டு ஆல்டிகைடில் இருக்கக்கூடிய இந்த கார்பனைல் கார்பனை போய் இந்த கார்போ அயன் என்ன பண்ணு அட்டாக் பண்ணும். இது போய் இங்கே அட்டாக் பண்ணும். அட்டாக் பண்ணும்போது இது ரெண்டு கடையில் நியூ பாண்ட் ஃபார்ம் பண்ணும். உடனே இங்கே இருக்கக்கூடிய 2 எலக்ட்ரானில் வந்து அதாவது பை எலக்ட்ரான் வந்து இங்கே வந்துடும். அப்போ நெகட்டிவ் சார்ஜ் வந்துடும். இப்போ CH3 CHO நெகட்டிவ், CH2 பாண்ட் CHO வந்துடும். ஸ்டெப் 3ல வந்து the alkoxide ion formed is protonated by water to form aldol. இப்போ இங்கே ரிமூவ் பண்ண இங்கே வாட்டரை இங்கே எடுத்துக்கிறோம். இப்போ இந்த எலக்ட்ரான் இங்கே ஹைட்ரஜனை கொடுத்துட்டா இவங்க இங்கே வந்து பாண்டட் ஆகிடும். அப்போ OH மாறிடும். இந்த இது OH மைனஸாக வெளியில் போயிடும். இப்போ இதுக்கு 1.5 மார்க், டோட்டலாக 5 மார்க்ஸ் வந்துடும். இதுதான் மெக்கானிசம் ஆல்டா கண்டென்சேஷன். இதில் ரியாக்ஷன் மட்டும் எழுதுனீங்கன்னா யூ வில் கெட் 2 மார்க்ஸ். பட் மெக்கானிசம் கம்ப்ளீட்டாக எழுதும்போது யூ வில் கெட் 5 மார்க்ஸ். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவுக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இன்ஸ்டண்ட்டாக வந்து சேரும். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.